கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 8வது அதிகாரம் 12வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 8:12 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். நான் புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் வரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போல் வரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அலம் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் யாரெல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் யாரெல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவையும் மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவையும் மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லம் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடைக்காலத்தில் என்னை வைத்தவரே, உந்த நாமத்தை நம்பிடுவேன். உயர் அலைக்களத்தில் என்னை வைத்தவரே, உந்த நாமத்தை நம்பிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் நம்பிடேன். உயிருள்ள தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் நம்பிடேன். உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அல்லம் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. எந்த சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்த சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்திரே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்திலே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லம் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே. பான்வெளியுமும் பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவா. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். ஏசாயா 8வது அதிகாரம் 12வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். இவ்விடத்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதை நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்திற்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காலம் இருங்கள். இதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற காரியம். இதுல இந்த கட்டுப்பாடுன்னு 2 வருது. இந்த கட்டுப்பாடுங்கிறதுக்கு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை கான்ஃபரன்சி அப்படின்னு இருக்கு. இங்கிலீஷ் வார்த்தை இது எனக்கு புதுசு. என் மனைவியிட்ட கேட்டது என்னம்மா அப்படின்னு கேட்டேன். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு கேட்டாங்க, சொல்லி கொடுத்தாங்க. நாங்கெல்லாம் லோக்கல்ல படிச்ச ஆளுங்க. சரி, கான்ஃபரன்சிங்கிறதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை கூட நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். CON கான் FE DERACY கான்ஃபரன்சி. இதுக்கு கிரேக்க வார்த்தை கொஷார் QESHER கொஷார் QESHER. இந்த கொஷார் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை காட்டுறேன், அப்பதான் அந்த வார்த்தை புரியும். ஏசாயா 8வது அதிகாரம்
12வது வசனத்தை பார்க்கிற இந்த கொஷார 28வது அதிகாரத்துக்கு வாங்க. எஸ்ஐயா 28வது அதிகாரம் 8வது வசனம். போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறதுக்கு அது சுத்தம் இல்லை. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார், யாருக்கு? கட்டுப்பாடுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கூட்டத்தார் நாங்க இப்படித்தான் வாழ்வோம், குடிப்போம், வாந்தி பண்ணுவோம். அது ஒரு கட்டுப்பாடு, அவங்களுடைய அப்படிதான் இருக்கும். 7வது, ஆனாலும் இவர்கள் திராட்சை ரசத்தினாலே மயங்கி மதுபானத்திலே வழி தப்பி போகிறார்கள். ஆசாரியின் தீர்க்கம் எல்லாமே இந்த மாதிரி போயிச்சாங்க, மோகத்தில் போய் நியாயம் இடறிவில்லை. இதுதான் கட்டுப்பாடுங்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கூட்டத்தார் அப்படி ஒரு புரியுது அவட சொல்றேன் உங்களுக்கு. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்கு. அங்க ஒரு ரூம் கஞ்சா ரூம். இப்ப கிடையாது, நான் சொல்றது எனக்கு சீனியர் சொன்னார், என்னுடைய சீனியர் அவர் எப்பவுமே அங்க இருந்து கஞ்சா குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் மட்டும் கிடையாது, ஒரு குரூப். அவங்க பிரெயினே ரொம்ப அப்படியே டவுன் ஆயிரும். அப்ப அவருடைய தம்பி போய் அவர் அங்கிருந்து தூக்கிட்டு வந்து அவருக்கு மெடிசன்ல கரெக்டா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்து டாக்டர். ஆனாலும் இப்ப ஒன்றும் ஃபேமஸா கிடையாது, ஏன்னா இன்னொரு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது கட்டுப்பாடுங்கிற ஒரு காரணம். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி கட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் அவரை துதிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், போதிக்கணும், ஊழியம் செய்யணும். இதெல்லாம் கட்டுப்பாடு. அவரை ஆராதனை செய்யணும். ஸ்டான்லி ஒரு வார்த்தை சொல்லுவார், கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு லீவு கிடையாது. சண்டையும் ஆண்டவர் ஆராதிக்கணும், சண்டையும் எல்லா நாளும் நம்மள என்ன செய்யணும், 365 நாளும் ஆயுசுக்கணும் நம்ம அவரை துதித்துக் கொண்டே இருக்கணும். இது ஒரு கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடை ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இது புரிந்து கொள்றதுக்கு இன்னொரு வார்த்தை நம்ம பார்ப்போம். சங்கீதம் 83. சங்கீதம் 83 7வது வசனம். ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து. நம்ம பல 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 தியானம் பண்ணிருக்கிறோம், அளவே இல்லை. உங்களுக்கு இது முசாட்டெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்களா எனக்கு தெரியாது. ஒரு குரூப் இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாக இருந்து we will wipe out Israel from the map. இதான் அவருடைய வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு இஸ்ரேலை அசைக்க முடியல, உலகத்துல நம்பர் 1 இருக்குது. அப்படி இருக்கிறவங்க ஒரு கட்டுப்பாடு படிக்கிறார்கள். ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாக ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அத ஊதி தள்ளிடுவார். இத புரிந்து கொள்றதுக்கு இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். 2 சாமுவேல் எடுத்துவாங்க. 15வது அதிகாரம், 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 12வது வசனம். அப்சலோம் பலி செலுத்தும் போது தாவீது ஆலோசனைக்காரனாக அகிதோப்பேல் என்னும் கில்யானை அவனுடைய ஊரானாக வரவழைக்கும். அப்படியே கட்டுப்பாடு பலத்த ஜனங்கள் அப்சலோம் இடத்துல வந்து கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆலோசனை கிடையாது, தலைவரை செலக்ட் பண்றது. இவனாலும் தாவீது பின்னாடி போனாங்க. 11 வசனம் இன்னசென்ட் பீப்புள் சொல்லி பைபிள் சொல்லுங்க. எருசலேமில் இருந்து வரவழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலோமோடு போனார்கள். அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினாலே போனார்கள். இந்த கட்டுப்பாடு யார்? எங்களுடைய தலைவர். எவனாலும் தாவீது பின்னாடி போன கட்டுப்பாடு இருந்த ஒரு கூட்டம் அப்சலோம் பின்னாடி போகுது. அதுக்கு அகிதோப்பேலுடைய ஆலோசனை. சரி, 2வது வசனத்தை திரும்ப உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். கட்டுப்பாடு என்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு சொல்லுங்க. இதுக்கு இங்கிலீஷ் பைபிள் என்ன இருக்குன்னா, வாக். அவர்கள் நடக்கிறார்கள், கட்டுப்பாடு பண்ணி நடக்கிறார்கள். வாக், HALAK, ஹாலக்.
ஏ பாருங்க, ரெண்டாவது ஏ ஷார்ட்டா, ஹலாக், LAK, ஹலாக். நடக்கிறதுனா என்னன்னா, ஒரு ஆட்டு மந்தை, ஒரு ஆடு பின்னாடி எல்லாரும் அப்படி போயிட்டே இருக்கும். அது லெஃப்ட்ல போனா லெஃப்ட்ல போகணும், ரைட்ல போனா ரைட்ல போகணும், அப்படி போயிட்டே இருக்கும். அது மேய்ப்பில்லைன்னா அப்படித்தான் போகும். அதை தான் நம்ம போறோம். இதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை இந்த ஹலாக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அசைவு, ஒரு டைரக்ஷன் நோக்கி போறது, ஒரு டைரக்ஷன் நோக்கி போகுது. வேதத்துல இது முதல் முறையாக ஆப்போசிட் டைரக்ஷனை காட்டுறாங்க பைபிள் இருந்து. அது என்ன உங்களுக்கு சொல்றேன். 9வது அதிகாரம், ஆதியாகமம் 9வது அதிகாரம் 23வது வசனம். நோவா 20வது. நோவா பயிரிடுனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறித்து தன் கூடாரத்தில் வசனம். இது என்ன அப்படின்னு நம்ம தான் உங்களுக்கு சொல்றேன். இது ஜலப்பிரளயத்துக்கு பிறகு நடக்குது. ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி பூமி ஸ்ட்ரைட்டா இருந்துச்சு, அப்புறம் ஒரு பக்கம் டில்ட் ஆயிடுச்சு. அந்த ஓசோனுங்கிற ஓப்பன் வந்துருச்சு. அப்ப அங்கிருந்து வருகிற கிருமிகள் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரை நடக்காத ஒரு காரியத்தை செய்யுது. ஃபெர்மெண்டேஷன். அந்த காலத்துல திராட்சை ரசத்தை வச்சானா அப்படி கெட்டு போகாம இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நீங்க கொடைக்கானல்ல போய் எதுனாலும் ஃப்ரிட்ஜே தேவையில்லை, ஏன்னா அது ஊரே ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கும். நீங்க சாப்பாடை வச்சீங்கன்னா அந்த சாப்பாடு அப்படி இருக்கும், அது கெட்டு போகாது. தான் பார்த்துருக்கேன். அப்ப அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க கிருமிகளால வளர முடியாது அந்த கோல்டு கிளைமேட்ல. தயிர் கிடைக்காது. நீங்க பாலை உரம் ஊற்றி வச்சீங்கன்னா அது தயிரா மாறாது, அப்படியே தான் இருக்கும். ஆனா இங்க முதல் முறையாக ஒரு வீடியோ இருக்கிறாங்க. அப்பொழுது சேம் யாப்போத் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தாங்கள் இருவருடைய தோளில் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தகப்பட்டு பின்னிட்டு வந்து, இதைத்தான் வாக். ஆனா ஆப்போசிட், முன்னாடி இல்ல பின்னாடி. ஏன்னா தகப்பனுடைய நிர்வாணத்தை வெளியில சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக. ரைட். ஆண்டவர் ஒரு சாபத்தை இதே மாதிரி சொல்றாங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடினாலே சகல மிருகங்களின் காற்பதிலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினாலே நகர்ந்து இந்த சர்ப்பம் நாஹேஷ் அப்படின்னு மிக அழகாக இருந்து ஒரு காலத்துல சாபத்துக்கு முன்னாடி. சாபம் வாங்கின பிறகு அது தரல, அப்படி நடந்துதான் போகுது. நடந்துக்கிறதுக்கு இங்கிலீஷ் வந்து டு கோ, நீ இப்படிதான் நீ போகணும், ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி. ரைட். இது இன்னொரு வார்த்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். சங்கீதம் 78வது அதிகாரம் 39வது. 78:39. அவர்கள் மாமிசம் என்றும் திரும்பி வராமல் அகழ்கிற காற்றும் நேற்று. மாமிசம் நம்மளால நம்ப முடியாது. அப்படி ஒரு மாமிசமான நம்ம ஒரு டைரக்ஷன்ல போயாச்சுன்னா திரும்ப வர மாட்டோம். ஒன் வே, மண்ணுக்குள்ள போயாச்சுன்னா வெளியில வர்றதில்லை. அதான் அது ஒரு டைரக்ஷனை பார்க்கணும். ஏசாயால இன்னொரு வார்த்தையை பார்த்து இதை நம்ம முடிக்கப்படும். ஏசாயா 33வது அதிகாரம் 19வது வசனம். 33:19. நீதியாய் நடந்து. இது நீதியாய் நடந்து உங்க அனுதின வாழ்க்கையை வச்சு டிஸ்கஸ் பண்றோம். நீதியாய் நடந்து செம்மையானவர்களை பேசி, இதெல்லாம் என்னன்னா ஒரு வாழ்க்கையில நடக்கிறது. சரி, 3வது ஒரு காரியத்தை பார்த்து நம்ம இதை முடிக்க போகிறோம். 3வது என்னன்னா ஏசாயால பார்க்கிறோம். 12வது வசனம். அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமல். அவர்கள் பயப்பட பயம் உங்களுக்கு தேவையில்லை. பயங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஃபியர். யாராஹ் YIRAH யாராஹ் YIRAH யாராஹ்
ஃபியர். பயங்கிறது ரெண்டு வகையான பயம் இருக்கு. மனிதர்கள் பார்த்து பயப்படுகிற பயம், ஆண்டவர் பார்த்து பயப்படுகிற பயம். மார்க்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தண்ணீர் மேல் நடந்து வருகிறார். அப்ப எல்லாரும் பார்த்து ஆவேசம்னு சொல்லி பயப்படுறாங்க. பேதுருவ கையை தூக்கி எழுப்புறார். அவர் போட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். அப்ப அவர் அதட்டினோன்னு காற்று குவைட் ஆகுது. அப்ப அவங்க பயம் ஒரு ரெவரண்டா மாறுது. ஐயோ, இப்படி ஒரு பயம் இருக்குன்னு சொல்லி. இதுக்கு கிரேக்க வார்த்தை கிடையாது, எபிரேய வார்த்தையில என்ன இருக்குன்னா, கிரேக்க வார்த்தை யாராக அப்படின்னு காமிச்சவங்களுக்கு கிரேக்க வார்த்தை ரொம்ப காமனா யூஸ் பண்றது ஃபோபியா. PHOBIA ஃபோபியா. உங்களுக்கு ஃபோபியால ஹைட்ரோஃபோபியா சொல்லி கொடுத்துருக்கேன். எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்க தெரியாது. ஹைட்ரோஃபோபியா, இந்த ஹைட்ரோஃபோபியாங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வெறி நாய் ஒருத்தரை கடிச்சிட்டு அவனை ஆஸ்பத்திரி கொண்டு வராங்க. அவனால தண்ணியை குடிக்க முடியாது. நல்லா ஞாபகம் இருக்கு. நான் மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ண சில வருஷத்துல நான் லீவுக்கு வந்திருக்கேன். அப்ப ஒரு பையனை அவங்க அம்மா மடியில படுக்க வச்சிருக்காங்க. சார், நாய் கடிச்சிட்டு இப்ப சாப்பிட முடியாம இருக்கான் சார்ட்டு கூப்பிட்டு வந்தாங்க. எங்க அப்பா சொன்னாங்க, டேய் உனக்கு ஹைட்ரோஃபோபியான்னு என்ன, உனக்கு டெமோ பண்ணி காட்டுறேன் அப்படின்னாங்க. எங்க அப்பாவுக்கு கிட்ட போக பையன் அந்த அம்மாட்ட ஒரு கிளாஸ் தண்ணியை கொடுத்து உங்க பையனுக்கு குடிக்க கொடுங்கன்னாங்க. தண்ணிய கிட்ட கொண்டு வந்த உடனே அந்த பையன் எந்திரிச்சு ஓடுறத என்னால மறக்க முடியும். அம்மா அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுட்டு 2 நாளே இறந்து போயிருப்பான். ஹைட்ரோஃபோபியா, அந்த தண்ணீர் கிட்ட வந்த உடனே அது தொண்டைக்குள்ள போகும்போது அவனால தாங்க முடியாது, அதனால ஓடுவாங்க. அது ஹைட்ரோஃபோபியா. சரி, அடுத்து ட்ரபிள். ட்ரபிளுக்கு கசாக். ட்ரபிள் TSARAH ட்ரஷாக். ட்ரஷாக் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, துன்பம். ஒரு எதிர்பாராத ஒரு துன்பம் உள்ள ஒரு மனநிலை. சரி, இதுதான் லாங்குவேஜ் பார்த்துட்டோம். இது நம்ம வார்த்தைக்குள்ள வருகிறோம். கட்டுப்பாடு. ஃபர்ஸ்ட் இந்த காரியம் ஃபுல்லா உங்களுக்கு புரியுறதுக்கு நீங்க 10வது வசனத்தை வாசிச்சா தான் புரியும். ஒரு கூட்டத்தார் கட்டுப்பாடு பண்றாங்க. ஆனா ஆண்டவர்களுக்கு முதல் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆலோசனை செய்யுங்கள். அது நீ கட்டுப்பாடு பண்ணி என்னன்னாலும் செய்யும், அது அபத்தமாகும். வார்த்தைகளை வசனியுங்கள், அது நிற்காது. தேவன் எங்களோட கூட இருக்கிறார். இத புரிய வைக்கிறதுக்கு நான் பாலா முறை சொன்ன ஒரு சம்பவம் தான். நம்முடைய ஆஸ்பத்திரியில ஊழியம் நடக்குதுன்னு சொல்லி பிஜேபி RSS குரூப் எல்லாம் பல நாட்களாக பிளான் போடுறாங்க, ஸ்கெட்ச் போட்டாங்க. போட்டு சென்னையில இருந்து ஒருத்தர் வந்துட்டாரு. இவங்க எல்லாரும் போலீஸ்ல பெர்மிஷன் எல்லாம் கேட்டு போலீஸ் நோன்னு சொல்லிருச்சு. அப்ப இதுக்கு வந்து அவங்க வந்து போடுற பிளான், அவங்க போட்டும் போது என்ன நினைச்சிருப்பாங்க, நாங்க அப்படியே டக்கு செஞ்சு காரியத்தை முடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம்னு சொல்லி. ஆனா அது ஆண்டவர் அப்படியே அபத்தமாக்குறாரு. எஸ்பி பெர்மிஷன் கொடுக்கல அவங்க போராட்டம் நடத்துறதுக்கு. ஒரு 300 போலீஸை இறக்கிட்டார். இறக்கி அப்படி ஒரு அந்த பிளான என்ன செய்தார்னா, ஆலோசனை செய்ய போடப்பா பிளான போடு, ஆனா அது அபத்தமாகும். வார்த்தைகளை வசனியங்கள், அது நிற்காது. வார்த்தைகளை வசனியங்கள் தான் இந்த பசங்க எல்லாமே அவங்களுக்கு ஒரு இங்க வந்து நியூஸ் அனுப்பி, அவர் சென்னையில இருந்த அந்த பாஸ் வந்து கொடியெல்லாம் பிடிச்சு அதெல்லாத்தையும் செய்ய காரணம் தேவன் எங்களோட முடிஞ்சிருச்சுங்க. இதுதாங்க. இது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இப்ப வாசிக்கிறது அழகா புரியும் உங்களுக்கு. சரி, அது நிற்கவே நிற்காது. 11வது வசனத்தை நம்ம சேர்த்து வாசிப்போம். கர்த்தருடைய கரம் என் மேலே அமர்ந்து. தேவன் எங்களோட கூட இருக்கிறாரா என்ன அர்த்தம்? அதே கரம், வல்லமை, பவர். எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு மீட்டிங் போட்டாங்க. மீட்டிங்ல போய் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாம் கொஞ்சம் வயசு பையன், படிக்காத பையன். ஆனாலும் நான் தாழ்த்தி பேசி அவங்களால வாயவே திறக்க முடியாதபடி அங்க அவங்க வீட்டுல எஜமான்டியமாக்கு காலில் வலி, இப்படியெல்லாம் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் முடிச்சுட்டு எங்க அண்ணன் சொன்னாரு, சிஜி மிக அழகாக அந்த சூழ்நிலையை மாத்திட்டான். யாருமே வாயவே திறக்காதபடி அவன் செஞ்சுட்டான். நான் எனக்கு கூறும் கிடையாது, ஒன்றும் கிடையாது.
அந்த இடத்துல அருமையாக கொண்ட கரத்தை என்னால் உணர புரிஞ்சுது. அதான் நம்ம போகிறோம். கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து அவர் என்னோடு பேசி நான் அந்த ஜனத்தின் வழியிலே நடாதபடி எனக்கு புத்தி சொல்லி பிறப்பிச்சு. அந்த புத்தி சொல்லி பிறப்பும் போதுதான் இந்த காரியம் நடக்குது. ஏசாயா 51வது அதிகாரம், ஏசாயா 51வது அதிகாரம் 11வது வசனம். இந்த ஆலோசனை எல்லாருக்கும் கிடைக்குமா? எல்லாருக்கும் கிடையாது. எத்தனை விதத்துல மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறத நான் பார்த்திருக்கேன். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆண்டவர் அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டுக்கிறார். மீட்கப்பட்ட ஜனங்கள் ஆனந்த களிப்புடன் பாடி. உங்கள்கிட்ட நான் எத்தனை தடவை அதை சொன்னேன்னு தெரியல. எந்தெந்த பெரிய மீட்டிங் போனேன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்ப சொல்லியிருப்பேன், ஒருவேளை நான் சொன்னாலும் பொறுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னேன். நீங்க போனாதான் சொன்னீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால சொல்லாம இருக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷத்தும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தைப்பும். ஏன் சஞ்சலமும் தைப்பும் ஓடி போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிளான் ஆண்டவர் கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. அவங்க என்னென்னவோ பிளான் போட்டுட்டு வருவாங்க. நாங்க அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம்ட்டு கடைசியில் அதுக்கப்புறம் அடுத்தது நான் உங்களுக்கு சொன்னேன். ஒருத்த உட்கார்ந்து ஒரு வாலிப பையன், சார் காலில் இந்த மாதிரி வலிக்குது சார் அப்படின்னு சொல்லி. என்ன உங்களுக்கு தெரியுதா சார்? தெரியலையேப்பா தம்பி, எனக்கு நான் ஒரு நாளைக்கு நிறைய பேரை பார்க்குறேன். இந்த RSS பிரச்சனையில் விக்கேடி வீட்டில் நான் தான் சார் உங்களுக்கு அகேன்ஸ்டா பேசினேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியாப்பா அப்படின்னு கேட்டேன். இப்ப என் மேல எதுவும் கோவம் இருக்காப்பா அப்படின்னு கேட்டேன். சார் நான் ஒரு காசு வந்திருக்குது, என் காலுக்கு வைத்தியம் பார்க்க வந்திருக்குது, இன்னைக்கு சார் இப்படி சொல்றேன். அதே தம்பி ஒரு 3 மாசம் கழிச்சு கீழே விழுந்தான். அப்பயே என்கிட்ட போன் நம்பர் வாங்கிக்கிட்டான். சொன்னான், சார் நான் உங்க ஓப்பில தான் சார் இருக்கணும், வந்து பார்த்து. நான் சொன்னேன், நான் ஊருக்கு போறேன் தம்பி காலையில, நீ எனக்கு போன் பண்ணி சொல்லு எப்படி இருக்கேன். அவன் கூப்பிடல, நான் கூப்பிட்டேன். சார் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் சார் அப்படிங்கிறான். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நமக்கு ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்கும். நாம் மீட்கப்பட்டவர்கள் நமக்கு விரோதமாக என்ன பிளான் பண்ணாலும் நம்ம பயப்பட கூடாது. 12வது வசனத்தை பாருங்க. ஏசாயா 51:12. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாகு போற மனுஷனுக்கும் புல்லுக்கு போற மனிதனுக்கும் பயப்படுவதற்கு அவன் யார்? கர்த்தரை மறக்க நீ யார்? இடுக்கன் சேரலை அழிக்க ஆயுதம். நான் இருக்கேன் அவங்களை அழிக்கிறதுக்கு. ஆண்டவர் செய்யற காரியம். சரி, இப்ப 7வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 7:4. நீ அவனை நோக்கி சீரியர் எப்ராயிமரோடும் ரமலியார் மகனோடும் உனக்கு விரோதமாக துர் ஆலோசனை பண்ணி. அந்த துர் ஆலோசனை பண்றது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நான் ஏற்றத்தில் உள்ளது என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் யூதாவுக்கு விரோதமாக போய் அதை நெருக்கி அதை நமக்குள் பங்கிட்டுக் கொண்டு அந்த தாயருடைய குமாரன் ராஜாவாக்கும் என்று சொல்வது நிமித்தம் நீ பயப்படாமல் அமர்ந்து. அது பிளான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கான்ஃபரன்ஸ் போய்கிட்டே இருக்கும், கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நீ பயப்படாத, நான் அதை கவுண்டர் பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் உயிரோடு இருக்காது, இன்னைக்கு நாம செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எதுக்கு பயப்படணும்? சரி, நம்ம என்ன செய்யக்கூடாதுங்கிறத மட்டும் பார்த்து இந்த செய்தியை முடிக்க போயிடும். 12வது வசனம். அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீ பயப்பட, பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படணும். பார்க்க பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படணும். அவங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இப்போ வசனத்தில் காட்ட போயிடும். மார்க் எடுத்துக்கொள்வோம். 6வது அதிகாரம் 48வது வசனம். மார்க் 6:48. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினாலே அவர்கள் தண்டு வலிக்கிறதை வருத்தப்படுகிறதையும் அவர் இயேசு கண்டு ராத்திரியிலே 4ஆம் ஜாமத்திலே கடல் மேல் நடந்து வருகிறதை கண்டு அவர்களை கடந்து வருவர் காணப்பட்டார். அவர்கள் கடல் மேல் நடக்கிறதை கண்டு ஆவேசம் என்று சத்தமிட்டார்கள். அவர்களெல்லாம் அவரை கண்டு கலக்கமடைந்து உடனே அவர் திறன் கொள்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லி. பயப்படாதீர்கள். கடல் மேல் நடக்கிற அளவுக்கு வல்லமை உள்ள ஆண்டவர் நம் பக்கம் இருக்கிறார். நம்ம என்ன பயப்படுறோம்? இது அவர் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம்.
இதுக்கு பின்னணி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது ஏன் இப்படி ஒரு காரியம் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணராமல் போனார்கள். 52 பாருங்க, அவர் இருந்தது கண். உணர்றதுங்கிறது தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எத்தனையோ நன்மைகள் செய்திருக்காரு, எனக்கு எவ்வளவு பலவீனங்கள் இருக்குது. இன்னைக்கு அவனுடைய பெரிதான கிருபையினால புது செய்தி உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நியூ கர்த்தருடைய நாமம் இப்படிப்பட்ட ஒரு செய்தி. ஒரு பெரிய ஒரு காணான் ஒரு திருமணத்தை முடிச்சாச்சு. இப்ப அடுத்த செய்தி இதெல்லாம் பரத்திலிருந்து கிடைக்குதுங்க. எனக்கு அதை தியானிக்க எப்படி நம்மளால இதெல்லாம் கிடைக்கிறது சொல்லி இதை நம்ம உணரணும். உணர்ந்தா தான் ஆண்டவர்கள் நமக்கு நம்பிக்கை. சரி, மார்க்கு 4வது அதிகாரம் 4:37. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நரம்பத்தக்கதாக அலைந்தது. கப்பலின் பின்னணியிலே இயேசு தலையணை வைத்து தூங்கினார். காற்றை பார்த்து கடலை பார்த்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதையாம என்று போச்சு. ஏன் இப்படி பயப்பட்டு? ஏன் விசுவாசம் இல்லை. ஒரே ஒரு பிரச்சனைங்க, விசுவாசம். நீங்க கண்ணை மூடிக்கிட்டு விசுவாசிக்கணும். ஆண்டவர் என்னை கை விடவே மாட்டான்னு சொல்லுங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த வசனத்தை மட்டும் நான் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 2 சாமுவேல் 15:11. அப்சுலோம் கூட ஒரு கூட்டம் சேருது. அகிதோப்புடைய ஆலோசனைப்படி செய்றாங்க. 2 சாமுவேல் 18:9 அப்சலோம் மறிக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வாழ்வார்களோ மறித்துக்கிறாங்க. கண்களால் பார்த்திருக்கிறேன். மட்டும் வழி நடத்துறாங்க. அவன் எப்படி மறித்தான்ங்கிறத மட்டும் பார்த்து நம்ம அந்த செய்தியை முடிக்க போயிடுவோம். 2 சாமுவேல் 18வது அதிகாரம். அப்சலோமுடைய மரணம் ஒரு பிக்குலியரான மரணம். 9வது 18:9 2 சாமுவேல். அப்சலோம் தாவீதின் சேவர்களுக்கு எதிர்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கருவன் கிழது. இவன் தலையில மொட்டை மாட்டனால ஒரு பிளஸ். ஆனா அவனுக்கு முடி இவ்வளவு பெருசா இருக்கும். அது மாட்டிக்கிட்டோன்னு கழுதை ஓடி போச்சு. இவர் தொங்கிக்கிட்டு இருக்காரு. அந்த படைத்தலை நினைச்சுனா ஒரு ரவுண்டா ஒரு வல்லையத்தை வச்சு அடிச்சு ஸ்பாட்ல காலி பண்ணிட்டான். அது தொங்கிக்கிட்டு இருக்கான். கடைசியில் என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18வது வசனம். ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பெயரை தரித்தான். இந்நாள் வரை அப்சலோம் அடையாளம் இருக்குது. ஆள் காலி. ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கு, பிதாவிடத்தில் விசுவாசமா இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அதே வார்த்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா. எங்களுடைய விசுவாசத்தை துவக்கிறவர், எங்கள் விசுவாசத்தை முடிக்கிறவனாக்கு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாங்கள் எங்களை கண்களை போட்டோம். எங்களுக்கு விரோதமாக எத்தனை கட்டுப்பாடுகள் இருந்தாலும் அதை ஒரு நிமிடத்தில் அதை அபத்தமாக்கி விடுகிறேன். இம்மட்டும் உதவி எபனேசர் இனியும் எங்களை காப்பு என்ற விசுவாசத்தோடு எங்கள் வாழ்க்கையை ஓடுகிறோம். மாலையிலிருந்து நாங்கள் செய்ய இருக்கிற ஒரு புதிய ஒரு நாமத்தை குறித்த வெளிப்பாடை எங்களுக்கு புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கருவா பாராட்டுங்க. இப்பொழுது பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தினால் சிவங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.